இந்தியா கிளட்ச் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய 4வது படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இது என்னுடைய முந்தைய படங்களை விட என்ன விதத்தில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா அது பசங்க, வம்சம், மெரினா எல்லாத்துலேயுமே காமெடி இருக்கும், கதைக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும். இதில் வந்து காமெடியாக ரொம்ப காமெடிக்குள்ளே கதையை கொண்டு வந்திருக்கு அப்படி தான் சொல்லணும். முழுக்க முழுக்க டோட்டலாக அதிலிருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் தான். இன்னொன்று, நான் பண்ண படங்களில் இது கொஞ்சம் கமர்ஷியலான படங்கள் வேறு. கமர்ஷியல் அப்படின்னா இதுக்குள்ளே ஜாலியாக எல்லாமே இருக்கும். அந்த புறம்போக்கு சாங் கொண்டு என் படங்களில் எப்படி சாங் வச்சதே கிடையாது. கமர்ஷியல் வேலைனா அந்த லிமிட்டில் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு திருச்சியில் வந்து பொன்மலை அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள உள்ள இளைஞர்களை பற்றியான ஒரு கதை. அங்கே உள்ள கெய்மேன், ஸ்டேஷன் மாஸ்டர், இன்னும் முக்கியமாக படத்தில் வந்து விமல், சிவகார்த்திகேயன், பிந்து, ரெஜினா எப்படி நடிச்சிருக்காங்களோ ட்ரெயினும் கூடவே சேர்ந்து அதுவும் நடிச்சிருக்கோம். படம் ஃபுல்லாக ட்ரெயின் ஒரு கேரக்டராகவே வரும். அது கடைசியாக எண்டில் அது ஒரு கதை சொல்லிட்டு போகும். அப்படியான ஒரு களம் தான் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. அது முழுக்க முழுக்க ஆடியன்ஸ், தியேட்டரில் வந்த ஒரு ஆடியன்ஸை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. பசங்கன்னா அது அவங்கள பற்றியான ஒரு லைஃப், வம்சம், ஒரு வம்சத்துக்குள்ளே நடக்குது, ஒரு மெரினா பீச்சுக்குள்ளே நடக்கிறது. கேடி பில்லா கில்லாடி ரங்கா இதுக்குள்ளே என்ன, இதுக்குள்ளே கதையாக என்ன அப்படின்னா, நான் முடிவு பண்ணது என்னென்னா டைட்டில் சொல்லும்போது ஆடியன்ஸ் சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். அதை ஃபஸ்ட் எல்லாத்தையும் சொல்லும்போது சிரிச்சிடுறாங்க, என்ன இன்னொரு தடவை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கும்போது இன்னும் சில பேர் சொல்ல தெரியாமல் கேடி ரங்கா கில்லாடி பில்லா அப்படின்லாம் மாற்றியெல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஆனால் சிரிச்சிடுறாங்க. அதான் என்னுடைய டார்கெட். இது வந்து முழுக்க முழுக்க சிரிக்க வைக்கணுங்கிற ஒரு டார்கெட் தான். பட் இதுக்குள்ளே கதையாக என்ன அப்படின்னா, ஒரு இன்றைய இளைஞர்களை பற்றியான அவங்க வழியில் அவங்க மற்றவங்க போட்டு கொடுத்த பாதையில் போகிறாங்களா, இல்லை அவங்களே ஒரு பாதை போட்டுக்கிறாங்களா, அப்படி போடுற பாதை சரியான பாதையா அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். டைட்டில் வந்து ஒரு முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க மட்டும் தான் அந்த டைட்டில் நோக்கம். வேறு ரஜினி சாருடைய பில்லா ரங்காவுக்கு இது எதுவும் சம்மந்தம் இருக்கா, ஒரு டானை பற்றியான ஒரு லைஃபா, இல்லை ஒரு திருடர்களை பற்றிய லைஃப், அது எதுவுமே கிடையவே கிடையாது. ஒரு அட்ராக்ஷன், டைட்டில் கேட்கும்போதே ஒரு மாஸ் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் வைக்கப்பட்டது. விமல் இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணுறாப்புல. பசங்களில் பார்த்த விமலுக்கும் இந்த படத்தில் பார்க்குற விமலுக்கும் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். விமலுடைய கேரக்டரேஷன் வந்து ஒரு ஒரு இதுவரைக்கும் பார்க்காத அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பார்த்து பழகினா ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பாப்லையோ அதுக்கான ஒரு இது இருக்கும். அவனுக்குள்ள ஒரு 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 புத்திசாலித்தனம், ஒரு ஒரு கேடித்தனம் இருக்கும், ஒரு கில்லாடித்தனம். அப்போ இவன் தான் கேடி அப்படின்னா அப்படி இருக்காது. சிவகார்த்திகேயன் கேரக்டருக்குள்ளேயும் அந்த 2 பேருக்குள்ளேயுமே ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு 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 ஃப்ரெண்டாக இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய கேரக்டரேஷனுடைய ஒட்டி இருப்பாங்க. அப்படி வரும்போது தான் நம்ம ஃப்ரெண்டாக அவங்க நம்ம ரிலேஷனாக ரன் பண்ண முடியும். அப்படி தான் சிவகார்த்திகேயன் கேரக்டரும் அதே மாதிரி தான். அவன் சில இடங்களில் கேடித்தனமாக இருப்பான், சில நேரங்களில் கில்லாடித்தனமாக இருப்பான். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட விமல், சிவகார்த்திகேயன் அப்பா 2 பேரும் அதிகாலத்தில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான், இவங்க 2 பேரும் சேர்றதுனால தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் பேசுகிறாங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னென்ன வந்து இருக்குது, அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு கொள்கையெல்லாம் வச்சுக்குவாங்க. ஒரு வெட்டித்தனமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கிறதுக்காக பல பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணா அப்படின்னா பொண்ணுங்க நம்மளை பிரிச்சிருவாளுங்க, ஸோ லவ் பண்ணக்கூடாது மச்சான் அப்படின்லாம் ஒரு இது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி லவ் உள்ள விழுகிறாங்க, அந்த பிந்துங்கிற கேரக்டர் விமல் கேரக்டரில் எப்படி வர்றா, ரெஜினாங்கிற பாப்பா கேரக்டர் வந்து எப்படி சிவகார்த்திகேயன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயனுக்குள்ள ஒரு அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அவனே சொல்லிக்குவான், ஆனாலும் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க, ஆனாலும் அங்கே தவிடுபொடி ஆக்கிட்டீங்க அப்படிமா, அதை எப்படி அவள் தவிடுபொடி ஆக்குனா அப்படிங்கிறது வந்து கேஷுவலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கோம். பிந்து மாதவி வந்து ஒரு நர்ஸ் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கேன் எடுக்க போன இடத்துல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல அவனுக்கு அவன் மேலே எப்படி லவ் வருது, அதனால கூட உள்ளவங்கெல்லாம் எப்படி பகடக்காய் ஆக்கி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்ட இவன் அவளை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி இவன் வந்து ஜெராக்ஸ் கடையில், அப்பா வச்ச கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஜெராக்ஸ் எடுக்க போன நேரத்தில், ஒரு லைசன்ஸை ஜெராக்ஸ் எடுக்க போன நேரத்தில் அவளை பார்த்துடுறான். ஸோ இப்போ மற்றவங்களெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி அந்த ஜெராக்ஸ் கடைக்கு மீட் பண்ணுறான் அப்படிங்கிறத அப்படியே கலகலன்னு ஜாலியாகவே பண்ணியிருக்கோம். இவங்க 4 கேரக்டர் இல்லாமல் பொதுவாக ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு அப்பா அம்மா, ஒரு நண்பன் இருப்பான். இந்த படத்துலையும் இருக்கான் சூரி. அந்த கேரக்டர், சூரியுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவருடைய கேரக்டர் வந்து
ஒரு வெக்கம், சூடு, சொரணை, மானம் எதுவுமே இல்லாத ஒரு சங்கத்தை சேர்ந்தவன். வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துக்கிட்டு அவங்கள ஆட்டி படைக்கிறோம். எதுக்குடா இவனுக்கு பொண்ணை கொடுத்தாம அப்படிங்கும்போது இவனே சொல்லிக்குவான், உங்கள் வீட்டில் ஏன் நான் வாக்கப்பட்டு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கேரக்டர் தான் சூரியுடைய கேரக்டர். இன்னொன்று இதில் என்ன படத்தில் ப்ளஸ்ன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஹீரோன்னு இருந்தால் ஒரு காமெடி கேரக்டர் தான் இருக்கும், அதுக்கு தான் சூரி அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே காமெடி கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். விமல் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருப்பாப்புல, சிவகார்த்திகேயனை சொல்லவே வேண்டாம், அவன் ஒரு பக்கம் காமெடி. பிந்து கேரக்டரும் காமெடியான ஒரு கேரக்டர் இருக்கும். ரெஜினாவுடைய ஒரு கேரக்டர், சூரியுடைய கேரக்டர், சூரியுடைய மாமனார், பொண்டாட்டி எல்லாமே கேரக்டர். அப்போ இது என்னடா எல்லாமே காமெடி குடும்பமாடா அப்படின்னா அப்படின்னு சொல்லிக்கலாம். சிவகார்த்திகேயன் அப்பா பண்ணுறது சீரியஸாக இருக்கும், பட் நமக்கு காமெடியாக இருக்கும். சிவகார்த்திகேயன் அம்மா சுஜாதா நடிச்சிருக்காங்க, அந்த பருத்திவீரன் பசங்கள் எல்லாம் நடித்தவங்க. அவங்களுக்கெல்லாம் பஞ்சு டைலாக்கே இருக்குது. ரோட்டில் போகிற நாயும் ஓவரா பேசுகிற வாயும் ரோட்டில் சுற்றுற நாயும் எப்போ வேணாலும் அடி வாங்கிடுச்சு. அந்த மாதிரி அவங்க அடிக்கிற அங்கங்கே பஞ்சு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கும். விமலுடைய அப்பாவை டெல்லி கணேசன் நடிச்சிருக்காரு. அவருக்குள்ள ஒரு தத்துவம் வச்சிருப்பாரு. வாழ்க்கைன்னா என்ன, எப்படிலாம் எந்தெந்த வயசு வரைக்கும் கஷ்டப்படணும், எந்த வயசுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வயசில் டைம் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது. அவர் அடிக்கிற அலப்பறை எல்லாமே இப்படி ஒரு அப்பாவா அப்படிங்கிறது அதுவும். ஸோ இதில் வர்ற எல்லா கேரக்டருமே வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு சீரியஸான விஷயத்த கூட ரசிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரு கேரக்டராக இந்த படத்தில் திரைக்கதை அதாலவே அமைஞ்சது. இன்னொன்று திரைக்கதையில் இந்த படத்தில் வந்து திரைக்கதை வந்து நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, ட்ரெயின் தான் பண்ணோம். ஒரு கதை வந்து அடுத்த ஒரு சீன், ஒரு காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சிக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது ட்ரெயின் கதை சொல்லும். அது அதில் வந்து புதுசாக அப்ரோச் பண்ணது ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். பசங்க படத்தில் விமல் அறிமுகப்படுத்தினேன். மெரினாவில் சிவகார்த்திகேயன். பசங்களை பார்த்த விமல் போயிருக்காப்புல அப்படின்னா டோட்டலாக மாறி இருக்காப்புன்னு தான் சொல்லணும். தோற்றம் வைஸ் அன்னைக்கு பார்த்த விமலுடைய லெவல் வைஸ் அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன். விமல்னாலும் 2009 சந்தித்தான், இன்றைக்கி 2013 நடந்துக்கிட்டு இருக்குது. சிவகார்த்திகேயன் போன வருஷம் தான் சந்தித்தோம். அன்றைக்கி டோட்டலாக பார்த்தா படம் பார்த்த ஒருத்தங்க கேட்டாங்க, என்னங்க சிவகார்த்திகேயன் வந்து பல ஆகிட்டாப்புல ஒரு வருஷத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முகம் முதக்கொண்டு அப்படியே மாறி இருக்காப்புல. அந்த பெண்கள் வந்து அந்த கன்சியூவாக இருக்கும்போது மூஞ்சில் ஒரு பூரி புரிந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்காப்புல சிவகார்த்திகேயன். அதை கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், என்ன அமௌண்ட் ஏறுது போல் ஃபேஸில் அந்த புத்துணர்ச்சி அப்படியே பயங்கரமாக தெரியுது அப்படின்னு சொல்லி, சார் சும்மா இருங்க சார் அப்படின்ட்டு இருப்பாப்புல. ஸோ வந்து உருவமாக கேரக்டர் இது உருவமாக அவங்களுடைய வளர்ச்சியாக மாறி இருக்காங்களே ஒழிய கேரக்டராக எனக்கிட்ட அவங்க மாறவே இல்லை. வெளில அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில. பட் விமல் இன்றைக்கும் அதே பசங்களில் பார்த்தா அதே எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்காப்புல. சிவகார்த்திகேயன் மெரினாவில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்காப்புல. வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது எங்கள் நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் விமல் அப்படிங்கும்போது நான் சொல்கிறத நடிச்சிருவாப்புல, அப்படியே போயிடுவாப்புல. சிவகார்த்திகேயனுக்குள்ளே யாரும் பயமுறுத்தி அனுப்பியிருக்காங்க. அவர் பாண்டியராஜ் பயங்கர டெரராக இருப்பாருங்க, திட்டிக்கிட்டே இருப்பார், கோவப்படுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் பயத்திலேயே தான் இருப்பாப்புல. ஸோ அது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த பயம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான், ஓப்பனாகவும் அவங்க சார் இப்படி இருந்தால் இதுவாக இருக்குமா சார் இப்படி இல்லாமங்கிறத ஓப்பனாக பேசிக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீல் இருக்குது. மைனஸ் அப்படின்னு நினச்சோம்னா விமலுடைய மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா விமலுடைய அதிகமான கமிட்மெண்ட் சொல்லுவேன். என்ன அப்படின்னா ஒரு 7-8 படம் வச்சுக்கிட்டு நம்ம படம் ஒரு 40 நாளாக அடுத்த நாளே போய் இன்னொரு படம், அங்கே ஒரு 20 நாள் அடுத்த படம். ஸோ ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு தளர்ச்சி ஆகிட்டாப்புல, ஃபேஸ்லேயே அது தெரியுது. ஒரு சின்ன கேப் கிடச்சின்னா கூட கண்ணாடியை போட்டுக்கிட்டு அங்கே தூங்கிடுவாப்புல. ஸோ நானே சொல்லுவேன், ஏன் நீ இப்படி உழைக்கணும், ஏன் அப்படி இது பண்ணணும், வருஷத்தில் 4 படம் பண்ணி 4 கோடி சம்பாதிக்கிறியா, 2 படம் பண்ணி 4 கோடி அதுக்கான தகுதியை வளர்த்துக்குங்க, ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற. ஸோ டோட்டலாக கமிட்மெண்ட் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா டயர்ட் ஆகிடுவோம். நான் 8 படத்தில் போட வேண்டிய இது உழைப்பை வந்து 4 படத்தில் போட்டோம்னா இன்னும் அது எனர்ஜியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது விமலுடைய மைனஸ்ன்னு சொல்லுவேன். சிவகார்த்திகேயனும் அந்த இதை இப்போ ஆரம்பிச்சாப்புல, ஒரே வருஷத்தில் ஒரு 4 படம் 5 படம் கமிட் பண்ண அப்படின்னு. ஆனால் விமலை எடுத்து சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டாப்புல, சில கமிட்மெண்ட்லாம் குறைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தெளிவான ஒரு இதில் போயிட்டுருக்காப்புல. ஸோ இதை வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னாவே கண்டிப்பாக 2 பேருக்குமான ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துல இருக்கும். ஒரு பொதுவாக 2 ஹீரோவை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழல். 2 பேருக்குமான கேரக்டர் கரெக்டாக இருக்குமா, ஒரே ஃப்ரேமில் வைக்கும்போது அவனுக்கு டைலாக் லென்த் எவ்வளோ இருக்குது, இவனுக்கு நம்மளுடைய டைலாக் லென்த் என்ன, அவங்களுக்கு என்ன பஞ்சு, இவங்களுக்கு என்ன பஞ்சு, அவன் ஒரு கவுண்டர் கொடுத்தா அதுக்கு நம்ம ஒரு கவுண்டர் கொடுத்தோமா, அந்த இதை பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அது கஷ்டமான ஒரு நானே பயந்தேன். என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இது வந்து பொதுவாக கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. விமல் வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரு நடிப்பாக நிலை நிறுத்திட்டு போகிற ஒரு கேரக்டர். பட் நான் தெளிவாக ஸ்கிரிப்டே அழகாக பண்ணிட்டேன். விமல் ஒரு கவுண்டர் கொடுத்தாப்புல அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஒரு இது பதில், சிவகார்த்திகேயன் ஒரு பதில் கொடுத்தாப்புலன்னா சூரி ஒரு பதில்.
ஸோ வந்து ப்ராசஸ் அப்படி போயிட்டே இருக்கும். இன்னும் விமல் சிவகார்த்திகனை விட சூரிக்கான அதிக பஞ்ச் அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாளையே 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அண்ணன் தம்பின்னு சொல்லலாம், அப்படி தான் பேசிக்குவாங்க. தம்பி அப்புறம் என்ன சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்புல. ஆமாண்ணே சிறப்பு, இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நம்மளை கொல்ல போகிறாங்களாம்ண்ணே அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவங்க எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜாலியாகவே அப்படியே ரன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஈகோ எதுவுமே உருவாகலை, அந்த விதத்தில் சந்தோஷப்படணும். அப்புறம் திருச்சியில் எடுத்ததுனால சிவகார்த்திகேயன் வீட்டில் இருந்து சாப்பாடு வரும், சிவகார்த்திகேயன் வந்து மட்டன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அழகாக சந்தோஷமாக ஹாப்பியாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னா நம்ம படமே வந்து ஒரு காமெடி அப்படிங்கிறதும் போது பண்ணுற தவறு கூட ஒன் மோர் டேக் போகிறது கூட ஜாலியாகவே இருக்கும். சிரிச்சுக்கிட்டு விமல் பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவகார்த்திகேயன் சிரிச்சுருவாப்புல. என்ன அப்படின்னா அண்ணன் மூஞ்சியை அப்புறானியாக வைக்கிறது என்னால் காங்க முடியல, காமெடியாக இருக்குது அப்படின்பாப்புல. அதே மாதிரி சூரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விமல் சிரிச்சிருவாப்புல, இல்லைங்க என்னால் அடக்க முடியல சாரி சார். ஸோ எல்லாமே அந்த கேரக்டராக அப்படி காமெடியாக இருந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டே கலன்னு போயிட்டு இருக்கு. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனைகளுமே இல்லை, ஜாலியாகவே போகுது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய 3 படங்களில் இன்னும் சீக்கிரமாகவே குயிக்காக முடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டு நம்ம போட்டு போன ஷூட்டிங் டேஸை விட ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னென்னா கடன்னு அடிச்சு டக்குன்னு போயிட்டே இருந்தான். அந்த படம் களம் மாதிரி தான் ஷூட்டிங்கே, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தான் போனேன். ஸோ வந்து யாரும் எதுக்குமே பிரச்சனை கிடையாது, ஈகோ கிடையாது. இன்னொன்று ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா இன்னைக்கு இப்படி ஒன்று நடந்தது ஸ்பாட்டில், நம்ம டீமில் வந்து இப்படி பண்ணாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லி அதை நிவர்த்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக என்கிட்டையும் சொல்லிவிடுவாங்க. நானும் யூனிட்டில் டெக்னீஷியன் சைடில் இப்படிலாம் பண்ணிங்களா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் இப்படி டீல் பண்ணக்கூடாது, இப்படி ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணிவிடுங்க. ஸோ ஈஸியாகவே இருந்தது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான இது வந்து சொல்லலாம். யுவன் கூட ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாரம் ஃபீல் பண்ணேன், ஐயோ தப்பாக வந்துட்டோமோ அப்படின்னு தான் நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவனை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருந்தது, அதிகமாக பேச மாட்டாப்புல. அப்படிங்களா, ஓகே நம்ம ஒரு 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 ஒன் மந்த் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்ப்பேன். சரி ஓகே அப்படின்னா திருப்பி அதே மாதிரி சொல்லுவார், ஒரு வாரம் அப்படின்னு, அடுத்த மண்டே அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ரொம்ப இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் வந்து சுசீந்திரனும் நானும் இயக்குனர் சுசீந்திரன் நானும் ஒன்றாவே போவோம். நாங்கள் 2 பேரும் சுசீந்திரன் என்னை வாரத்தில் குறியாக இருப்பாப்பில், நான் சுசீந்திரன் நான் வாரத்தில் குறியாக இருப்பேன். இதுக்கெல்லாம் இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்பில். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இவனையும் அப்படியே கிண்டல் அடிக்க ஆரம்பித்தேன், சிரிக்க ஆரம்பிச்சப்பல ஜாலியாகிடுச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு டீல் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கதையுடைய சீக்வன்ஸ் என்ன சொல்லுங்கள் ஜி அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு குடியை பற்றியான சாங் ஜி அப்படிங்கிற, குடியை பற்றியா ரொம்ப இதுவாகிடாதா அப்படின்னா, இல்லை இப்படி ஒரு நியூ இயருக்கு முதல் நாள் எல்லாருமே ஒரு இது எடுப்போம்ல, தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே என்ன மாதிரி சாங் பாடலாம் அப்படின்னா ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுவோம், அதை வந்து நல்லா கமர்ஷியலாகவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு புறம்போக்கு அப்படிங்கிறது முத்துக்குமாரை வச்சு எழுதுவோம்னு சொல்லி அந்த சாங் எழுது பண்ணோம். இப்போ முத்துக்குமார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோழி கஜா முதல்ல சரக்கடிக்க கற்று தந்தான், அவனை நானும் பார்த்துப்பட்டா சுட்டுடு வேண்டா அப்படின்னு சொல்லி தான் ரெக்கார்டி பண்ணி ஷூட்டிங்கே போனோம். எனக்கு வந்து அந்த கோழி கஜா யார் முத்துக்குமார் அப்படின்னா, இல்லை எனக்கு கற்றுக் கொடுத்தவன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒருத்தன் கற்றுக் கொடுத்துருப்பான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தன் கற்றுக் கொடுத்துருப்பான்ல, அவனை நினச்சி பார்ப்பேன் ஜி அப்படின்னு சொன்னார். அவரும் ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாருமே சாங் கேட்குற எல்லாம் அந்த கோழி கஜா யார், கோழி கஜாவுக்கு புலிராஜாவுக்கு விளக்கம் கொடுக்குறது மாதிரி எனக்கு கோழி கஜாவுக்கு விளக்கம் கொடுக்குறது பெரிய கதையாக இருந்தது. சரி ஓகே ஒரு பொதுவான ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்கணும் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுங்கும் போது அவர் இவன் இல்லை எங்கள் சென்சார்லாம் அது விட மாட்டாங்க, அப்புறம் பீப் சவுண்ட் போட்டு நம்ம சாங் போடணும் அப்படின்னு சொன்னேன். ஏங்க ஒருத்தனை வந்து தண்ணி அடிக்கிறத திட்டி தானே இது பண்ணுறோம், போடுவோம்னு சொல்லி தான் அப்படி துணிஞ்சு தான் ஒரு புறம்போக்குங்கிறதே சாங்காக அப்படி கொண்டு வந்தோம். அது சாங்காக இன்றைக்கி வந்து அது ப்ரொமோ சாங் பண்ணும்போது இன்றைக்கி நல்லா பயங்கர ரெஸ்பான்ஸ், பயங்கர ஹாப்பி. இவனுக்கு வந்து ஒவ்வொருத்தையும் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிவிடுவாப்பில். அதே மாதிரி தான் விமல் பிந்துமாதைக்கு ஒரு சாங் பண்ணோம், குஞ்சிங்கிளி பாட வச்சா அப்படிங்கிறத வேல்முருகன் பாடினது, யுகபாரதி கிட்ட வந்து பண்ணோம். அது இவனுக்கே வந்து அது ஆக்சுவலாக அவருடைய லைப்ரரியில் இருந்த ஒரு டியூனை எடுத்து நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக அவர் வேறு மூடுக்காக அந்த சாங்கை போட்டு வச்சுருந்தார். இந்த டியூனை வந்து இதை வந்து லவ் சாங்கா லவ் ஃபோக்காக மாற்றினா அப்படிங்கும்போது இது லவ் சாங்காவா அப்படின்னு கொஞ்சம் 5 நிமிஷம் யோசிச்சார். அப்படியே யோசிச்சு நடந்துகிட்டே இருந்தார். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. அப்புறம் வேல்முருகனை வர வச்சு யுகபாரதியை வச்சு இந்த சாங் இது பண்ணி பார்த்தா அவருக்கே பயங்கரது சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதில் வரிகளும் யுகபாரதி அழகாக இருந்துச்சு. அதில் வந்து சாராயத்தில் ஏது போத அந்த சாங் வந்து சாராயத்தில் ஏது போத அந்த புல்லை பார்த்தா அதை ஸ்பாட்டில் பாடிக்கிட்டு இருக்கும்போதே வரியை மாற்றினாப்புல யுகபாரதி. அது பயங்கர இதுவாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த வரியை எல்லாருமே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அந்த குஞ்சிங்கிலி சாங்குடைய வந்து
கிடச்சது. அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் ரெஜினாவுக்கான அந்த சுட சுட தூரல் சாங் வந்து ரொம்ப கடைசியாக பண்ணது. அந்த சாங் மட்டும் தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு டியூன் போட்டார், இன்னும் கொஞ்சம் வேறு பண்ணலாம்ல ஜே, அப்புறம் இப்படியே தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில வந்து அப்பா சாங், ஒரு எல்லாருமே இது வரைக்கும் அம்மா சாங் தான் பண்ணியிருப்பாங்க, அப்பாவை பற்றி ஒரு சாங் பண்ணுவோம் ஜி, அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்களே. ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைம் எடுத்து ஒரு 2 டியூன் போட்டு காமிச்சார். எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு டியூன் போடுறாரு. அப்படியே அந்த சீக்வன்ஸ் அப்படியே நினைக்கிறேன், சத்தியமாக நான் எழுதுவேன், அப்படியே கண் எனக்கு கலங்கிடுச்சு. அவர் எப்படியே வாசிக்கிறார். எப்பவும் ஒரு டியூன் போட்டாருன்னா அப்படியே முடிச்சுடுவாப்புல. அதோட இப்போ நான் அழுகிறேன், அதுக்கேற்றது மாதிரி அந்த கீபோர்டு அப்படியே வாச்சிக்கிட்டே இருக்காப்புல. அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அப்படிங்களே சூப்பர் ஜி, கண்டிப்பாக அது நல்லா வரும் அப்படின்னாப்புல. அப்புறம் முத்துக்குமாரை கூப்பிட்டு இதுங்கும்போது தான் அப்பாவை பற்றியான அந்த சாங் வந்து இது பண்ணோம். அப்பா அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படியெல்லாம் இதுவாக இருக்கும் அப்படிங்கும்போது, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே எப்படின்னு இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே எப்படி இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே அம்மாவை தான் சொல்லுவான். இவன் கேரக்டரில் அவன் அப்பாவை சொல்கிறான், நல்லா தானே இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வளர்ந்ததுமே அனைவரும் தீவாய் போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு அப்பாவிலேருந்து நம்ம எப்படி பிரிஞ்சு தீவாய் வந்து பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற வரி வந்து எனக்கு பயங்கர, அது படம் பார்க்கும்போது அந்த வரிகளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப இது பண்ணேன். ஆனால் பிட் சாங்கை மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப லென்த்து பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் கடைசியாக படம் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த சுட சுட தூரல் சாங்கை வந்து இது பண்ணான். வேற ஒரு சிங்கரை வச்சு பாடி எடுத்தாச்சு. எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது, ஜி நீங்களே பாடிருங்க அப்படின்னு. இல்லை ஏற்கனவே புறம்போக்கு சாங்கில் சிம்புவும் நான் சேர்ந்து பாட்டமே, திருப்பி 2வது வேண்டாம்ல அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதவை மூடிட்டு அவர் அந்த சுட சுட தூரல் பாடினார். ஸோ அதுவும் நல்லா ஒரு திருப்தியாக எனக்கு வந்தது. யுவன் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் இடையெல்லாம் சில கிசுகெல்லாம் வந்தது, ஏதோ யுவனால் தான் படம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, யுவன் தான் RR பண்ணலை அப்படின்னு. கண்டிப்பாக யுவன் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு விஷயம் எடுக்கும்போது வெயிட் பண்ணி இது பண்ணுறதில்ல இது கிடையாது. ஏன்னா ஒரு 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 நல்ல ஷாட் வரணும் அப்படின்னா 3 மணி நேரம் ஒரு ட்ரெயின் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 3 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி ஷாட் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு நல்ல அவுட்புட் வரதில் வெயிட் பண்ணதில் இது பண்ணணும். இன்னொன்று யுவனால் லேட்டாகவே இல்லை. கண்டிப்பாக இன்னும் நான் அடுத்தடுத்து யுவன் கூட ஒர்க் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி படம் பார்த்துட்டு RRஓட அன்றைக்கி படம் பார்க்கும்போது நான் எடுத்ததை விட அது மூடாக அழகாக அந்த ஹேலப்பா அப்படி கொண்டு போயிருக்காப்புல. ஸோ எனக்கு இவன் கூட தான் நான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக நானும் சுசியும் ஓடிக்கிட்டே இருப்பான். சாங் வந்து லேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா சுசி எனக்கு முன்னாலே 4 மாதத்துக்கு முன்னால் போயிடும் அப்படின்னா, அவருக்கு முன்னால் நான் டியூனை வாங்கி படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். அதான் உண்மை. சுசி சும்மா கிண்டலுக்கே சொல்லிக்கிட்டு இருப்பேன், என்னையா லேட் ஆகிட்டு இருக்கா சாங் என்ன இல்லையா, அடுத்து இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க இல்லையா அப்படிம்பாப்புல. இவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, நானும் சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீங்கள் தலை வச்சு படுக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிம்பேன். சச்சே அப்படி இல்லை. ஸோ அவரும் பயங்கர ஜாலியாக எடுத்துக்குவார். இன்னொன்று பயங்கரமாக ரசிப்பார். அது இவன் வந்து சின்ன சின்ன காமெடியான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு கமெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கெலாம் அப்படி சிரிப்பாப்புல, என்ஜாய் பண்ணப்பல. சரி ஒருத்தவங்க அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் ஊமை குசும்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், இது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அப்புறம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்த படத்து கதையை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்களா, சூப்பர் ஜி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா. அப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து சொல்கிற கதையை ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஐயோ அதாவது கொஞ்சம் மிஸ் ஆகி வெளிப்பேனருக்கு போயிடுச்சு, ஐயோ அவர் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்டருடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இதுவாக. அப்புறம் அந்த ப்ரோமோ சாங் பண்ணும்போது அந்த சாங்கை போட்டுச்சு, இதில் நீங்கள் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஓகே சூப்பர் நல்லா இருக்கு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி உடனே போட்டு, ஏன் இன்னும் யூடியூப்பில் போடாமல் இருக்கீங்க சீக்கிரம் போடுங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஒரு ஜாலியாக இருந்தது அது ஒர்க் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி சுசியும் அப்படி தான், அவர் பண்ணுற டியூன் எல்லாத்தையும் என்கிட்ட போட்டு காமிப்பாங்க. ஆக்சுவலாக சுட தூரல் வந்து கடைசியாக வந்தது என்னென்னா சுசிக்காக போட்ட டியூன் தான் அது. சுசீந்திரனுக்காக ஆதலால் காதல் சில போட்டு அவங்க சீக்வன்ஸை மாற்றியாச்சுன்னு சொல்லி இருந்தப்ப அப்புறம் அந்த டியூனை நான் எடுத்து தான் அந்த சுட தூரல் பண்ணேன். ஸோ சுசிக்கும் எனக்குமான ஒரு ஃப்ரெண்ட்லி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி யுவன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமானது. இன்னும் சுசி தான் வந்து அங்கே கூட்டு பண்ணாப்புல, இந்த தடவை போயிடுவோம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சுசி தான் வந்து யுவன் டைம் கூட்டி பண்ணாப்புல. ஸோ அது பயங்கர ஒரு நல்ல இல்லை, அது நேஷ்னல் அவார்டு வாங்கினது ஓகே, பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக பயமும் இருக்குது. அதுக்காக அடுத்த படமும் வந்து நேஷ்னல் அவார்டுக்கான படமாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா பசங்களே வந்து அவார்டுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணவே இல்லை, ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம், அதுக்கான கௌரவம் தான் விருது. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பண்ணியிருக்கேன், ஒரு கௌரவமான ஒரு படமாக இருக்கணும், ஒரு காமெடி படம் தான் இது. அதுக்காக சும்மா வந்து ஜாலியாக அங்கங்கே ஒரு பஞ்சை வச்சு கூத்தடிச்சுட்டு ஒரு காமெடி படம் அப்படி பண்ணின்னு சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் நடந்த
விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பொறுப்பாக நான் கொடுத்துக்கிட்டே சொல்லுவேன். இது என்ன அப்படின்னா, ஒரு அப்பா பையனுக்கான உறவை ஒரு ஜாலியாக சொல்லியிருக்கேன். அப்பானா என்ன, அம்மானா என்ன, அதை வந்து அது அட்வைஸ் இல்லாமல். எனக்கு சார்லி சாப்ளினுடைய படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சார்லி சாப்ளின் படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் சார்லி சாப்ளின் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு ட்ரெஸ்ஸுக்காகவோ ஒரு சாப்பாட்டுக்காகவோ ஒரு சின்ன பெயின் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை என்னுடைய படம் இருக்கும். அதுதான் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லுவேன். இன்றைக்கே படம் சென்சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கட்டே கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன விதமான இருக்குது. என்ன அப்படின்னா, செவிடங்காதில் அந்த அம்மா கேரக்டர் சுஜாதா கேரக்டர் சொல்லுவாங்க, என்னம்மா இவ்வளோ சொல்கிறான் அவன் பையன் கேட்கவே மாட்டேன்னு ஒரு பக்கத்து வீட்டுக்கு, அட என்னென்ன நீ போய் செவிடங்காதில் போய் சங்கு ஊதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நீங்களாம் ஒரு பொறுப்பான இயக்குனர், ஏன் செவிடங்காதுன்னு சொல்லும், அது செவிட்டுக்காதுன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. ஓ கண்டிப்பாக சார், நான் அதை கண்டிப்பாக தூக்கிறேன்னு சொல்லி அப்புறம் செவிட்டுக்காதுலன்னு மாற்றினேன். ஸோ அவங்க பார்க்குற விதம் சென்சார்லேயே வந்து நீங்கள்லாம் சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்கும், தப்பாக இருக்கும் சார், அதை மாற்றிடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி சூத்தாம்பட்டை அப்படிங்கிறது ஒரு 2-3 இடத்துல வரும். அது எதுக்கு சார், ஒரு நீட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, அது எதுக்கு சார் சூத்தாம்பட்டைங்கிறத வேறு மாதிரி மாற்றிக்கலாமா சார். ஸோ அவங்களுமே நம்மகிட்ட வந்து இது பண்ணுறாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த படத்தில் வந்து குடி சீன்கள் வச்சுருக்கேன், ஒரு 5-6 காட்சிகள் வச்சுருக்கேன். அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி அதிகமாக காட்சிகள் வரும்போது அதை நாங்கள் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த வைக்கலாமா யூஏ கொடுக்கலாமா அப்படிங்கும்போது. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் நாங்கள் மன்னிக்கப்படுறோம். ரொம்ப ரொம்ப அழகாக சொல்ல வேண்டிய இதை வந்து அழகாக இந்த இதெல்லாம் இது பண்ணியிருந்தீங்க, இப்படி அதுக்கான முக்கியம். நானும் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த படம் பண்ணும்போது என் படங்கள் எல்லாமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும், குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். ஸோ வந்து எந்த இடத்துலையும் குடி அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கீங்க. எதுக்காக அந்த புறம்போக்கு சாங் எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். அவங்க அதெல்லாம் தான் சொன்னாங்க. அந்த புறம்போக்கு சாங்கெல்லாம் வந்து நாங்கள் எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கீங்க, குடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதை ஒரு கமர்ஷியலாக ஒரு ரீசன் வச்சுருக்கீங்க, அதுக்காக நாங்கள் வந்து உங்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படத்தில் வந்து ஒரு இடத்துல கூட தம்மடிக்கிற ஸ்மோக் பண்ணுற ஷாட், ஒரு இடத்துல ஒரு அட்மாஸ்பியரில் கூட இந்த படத்தில் ஸ்மோக் பண்ணுறது நான் அது பர்பஸாகவே தவிர்த்தேன். தண்ணி அடிக்கும்போது எல்லாரும் தம் அடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க, நான் அதை வந்து பர்பஸாகவே தவிர்த்தேன். சரி ஓகே, அதெல்லாம் சென்சாரில் சொன்னேன், நான் அதெல்லாம் வந்து வெண்மை தவிர்த்தேன். அது எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்தோடனே கிளியர் யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தமான பொறுப்புகள் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்குது. சரி ஓகே, இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக ஜாலியாக கடைசி வரைக்கும் ஒரு காமெடி படம்னா கடைசி வரைக்கும் சிரிக்க வச்சு தான் அனுப்புவாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபீல். இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் வெளில வரும்போது அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், இல்லை ஒரு சாப்பிட்டீங்களாப்பா என்னென்னு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி உள்ள அப்பா அம்மாக்கள் பையன் உறவு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வில்லேஜ்லலாம் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் தீவாய் தான் இருக்கிறாங்க அப்பாவும் பிள்ளை. இந்த படத்தை பார்க்கும்போது அப்பா அம்மா மேலே எல்லாருமே ஒரு நெருக்கம், ஒரு ஒரு அப்படிங்கிறத பெரிய உருக்கமாக சொல்லாட்டினாலும் ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு இறுக்கம் வர அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தான் அந்த நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இதை நான் ஏற்கனவே நம்ம இந்தியா கிளிட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கேன். பசங்க ப்ரொடக்ஷன் மூலமாக புது இயக்குநர்கள் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு. கண்டிப்பாக கதை கேட்டிருக்கோம், 2 பேர் கதை கேட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இதில் பிஸியாக இருந்ததுனால என்னால் அந்த ப்ராசஸ் ரன் பண்ண முடியலை. இந்த படம் முடிஞ்ச உடனேயே, ரிலீஸ் ஆன உடனேயே நான் வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இது இல்லாமல் என்னுடைய உதவி இயக்குநர்கள் 2 பேர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை நானே அண்டர்டேக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பசங்க ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் என் அசிஸ்டண்ட்டை ஓகே பண்ணி வச்சு ஒரு 2-3 ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. பசங்க ப்ரொடக்ஷன் அடுத்தடுத்து இந்த வருஷத்துலேயே அடுத்தடுத்து 2-3 படங்கள் சீக்கிரமாக கண்டிப்பாக வரும். அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பசங்களுக்கான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன். நான் பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் போயிட்டு இருக்கும்போதே அடுத்த படத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு வந்து இதுக்குள்ளேயே நான் உட்காந்து அதுக்குள்ளேயே இருப்பேன். சின்ன சின்ன சவுண்டு வைஸ் என்ன பண்ணலாம், சவுண்டு வைஸ் எப்படி சிரிக்க வைக்கலாம், ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டரில் பின்னால் போகிற கேரக்டரை எப்படி ஒரு டைலாக்டில் சிரிக்க வைக்கலாம், சின்ன 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 டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்குள்ளேயே உட்காந்து நோண்டிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். இன்னும் இந்த படத்தில் வந்து களம் வந்து அது அதிகமாக ஆகிப்போச்சு. சவுண்டுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ட்ரெயின் இங்கேருந்து எப்படி போகும், இந்த சரௌண்டிங் எப்படி போகும், இங்கிட்ட ட்ரெயினுடைய சவுண்டு தூரத்தில் எப்படி கேட்கும் அப்படின்னு ரொம்ப மெனக்கட்டு அந்த இதில் போய் லைவாலாம் எடுத்து ஒர்க் பண்ணேன். அதனால் அடுத்த படத்தை பற்றி இன்னும் யோசிக்கிறதுக்கானது இல்லை. பட் ஒரு சின்ன லயன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது, ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்படி ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி அப்படிங்கும்போது ஏன் படமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லைன் மட்டும் கிடச்சிருக்கு. அது ஆனால் அந்த கதையாக பண்ணும்போது ஒரு நல்ல பெரிய ஹீரோ பண்ணால் நல்லா இருக்கும் அந்த கதைக்கு. ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமான ஒரு இதுவாக இருக்கும். அப்படி ஒரு இது மட்டும் கிடச்சிருக்கு. நான் அந்த ஹீரோ யார், என்ன ஹீரோயின், என்ன கம்பெனி, என்ன எதுவுமே இன்னும் முடிவு பண்ணல. கண்டிப்பாக கேடி பில்லா கில்லாடி எங்கள் அப்பாவை தான் அது எல்லாமே பிளான் பண்ணுவேன்.
ஓகே. இந்தியா கலெக்ஷன்கள் எல்லாம் இப்போ நான் கேடிபிளா பற்றி உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அது உண்மையிலே ஒரு 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 ஆத்மார்த்தமான படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்லுவேன். படம் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது கண்டிப்பாக நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். அதை ஜாலியாக ஃபேமிலியோடு, என்னுடைய படங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு முகச்சுளிப்பு இல்லாமல் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கு 100% கேரண்டி. ஜாலியாக அதுக்காக அந்த படம் நாங்கள் பிப்ரவரியிலேயே பிளான் பண்ணியிருந்தோம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் படம் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்குது. அது ஒரு ஹாலிடே ஸ்டார்ட் ஆன உடனே வந்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான படமாக இருக்குங்கிறதுக்காக தான் தள்ளி இப்போ இந்த மார்ச் 29 வர்றோம். ஸோ தேட்டருக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.